அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, ஜனநாயக சக்தியிலே உங்கள் அனைவருக்கும் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சமீபத்தில் நடந்த தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு முடிவுகள் வந்திருக்கு. நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருப்போம். யாருமே அறுதி பெரும்பான்மை அப்படிங்கிறது வாங்கல. ஒரு தாவேகா மட்டும்தான் பெரும்பான்மையான சீட்டுகளை வாங்கியிருக்காங்க. அந்த அடிப்படையில ஆளுநரை சந்தித்து நாங்க ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்லி 2 முறை போய் கடிதங்களை கொடுத்திருக்காங்க. ஆனா ஆளுநர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா, இன்று காலை ஆளுநர் என்ன அறிவிக்கிறாரு அப்படின்னா, தாவேகாவிடம் ஆட்சி அமைப்பதற்கு போதுமான எம்எல்ஏக்கள் இல்லை, அதனால உங்களை நாங்க கோர முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஓப்பனா அறிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்பு என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது. அந்த அடிப்படையில் மக்கள் அதிகார கழகம் இதை வன்மையாக கண்டிக்கிறது. ஆளுநர்கள் அப்படிங்கிறவங்க எப்படி நடந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ராஜேந்திர அர்லேக்கர் மட்டும் இல்ல, ஏற்கனவே இருந்த பன்வாரிலால் லோகிதா இருக்கட்டும், RN ரவியா இருக்கட்டும், இவர்கள்லாம் யாருடைய ஆளாக ஊதுகுழலாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஆளக்கூடிய மோடி, அமித்ஷா பாசிச கும்பலுக்கான அவர்களுடைய நோக்கத்தை, அவர்களுடைய திட்டத்தை அமல்படுத்துவதற்கான ஒரு ஊதுகுழலாக தான் தமிழ்நாட்டில் இவங்க செயல்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதனுடைய எந்த மாற்றமும் இல்லாம ராஜேந்திர அருளேக்கரும் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு. அதுல மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுல என்ன சட்ட நடைமுறையோ அதை நடைமுறைப்படுத்துறது ஆளுடைய வேலை. அதை விட்டுட்டு இன்னைக்கு பிஜேபியினுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதுக்கு என்ன ஆதாரம்? மே 4 தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாயிட்டு இருந்தது. முடிவுகள் மொத்தமா வெளியாகல, முன்னிலை நிலவரங்கள் தான் தெரிஞ்சிட்டு இருந்தது. அந்த மாதிரி ஒரு நிலைமையிலேயே விஜய்க்கு மொத்தமா முதலமைச்சராக பாவிச்சு வாசல்ல போலீஸ்ல குவிச்சு கான்வாய் பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதலமைச்சருக்கான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுச்சு. இது ஆளுநருக்கு தெரியாமையோ அதிகாரிகளுக்கு தெரியாமையோ நடத்தப்படல, திட்டமிட்டே நடத்தப்பட்டுச்சு. ஆனால் நிலைமை இன்னைக்கு என்ன? இன்னைக்கு எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன் ரிவர்ஸ் பண்ணாங்க அப்படிங்கறதுதான் கேள்வி. நேற்று காங்கிரஸ் நேரடியாக அறிவிச்சிருச்சு. இவங்க ஏற்கனவே கடிதம் கொடுத்திருந்தாங்க காங்கிரஸுக்கும், சிபிஐக்கும், சிபிஎம்க்கும் எங்களோட கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி கடிதம் கொடுத்திருந்தாங்க தாவேகால அந்த அடிப்படையில நேற்று ஓப்பனா காங்கிரஸ் அறிவிச்சிட்டாங்க, நாங்க தாவேகா கூட்டணியில போறோம்னு சொல்லி. அறிவிச்ச அடுத்த நாளே எல்லாமே இன்னைக்கு ரிவர்ஸ். அவர் கொடுத்த எல்லா பாதுகாப்பு கான்வாய் எல்லாம் ரிவர்ஸ் ஆயிட்டு தனியாலாம் இன்னைக்கு போயிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, அதற்கு பிறகு அவர் மீது பழைய வழக்கு, சுப்ரீம் கோர்ட்ல அவர் மீது இருந்த வரி ஏய்ப்பு வழக்கெல்லாம் தோண்டி எடுக்கப்பட்டு இப்ப அவர் மீது போடப்படுது. இதெல்லாம் என்ன நடவடிக்கை அப்படின்னு சொன்னா, ஆளுநரை வைத்து அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு நடவடிக்கையா தான் இன்னைக்கு இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்கு எதிரான, ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு சர்வாதிகார நடவடிக்கை என்ற அடிப்படையில மக்கள் அதிகார கழகம் இந்த வன்மையா ஆளுநர் நடவடிக்கையை நம்ம கண்டிக்கிறோம். நடவடிக்கையை மக்கள் அதிகார கழகம் சார்பா கண்டிக்கிறோம். பல ஜனநாயக சக்தியும் கண்டிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கண்டிக்காத ஒரே ஆள் யாரு அப்படின்னா விஜய் தான். விஜய் இந்த விஷயத்துல